வணக்கம். குணம் இருதய மையத்திலிருந்து டாக்டர் அகமது ஷேக் பேசுகிறேன். அறுவை சிகிச்சை இல்லா நவீன இருதய சிகிச்சைக்கான திண்டுக்கல்லின் ஒரே மையம் குணம் இருதய மையம் மட்டுமே. சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த இசிபி பண்ணுறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சார், ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். அதில் ரிஸ்க் இருக்குது. இதில் நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரில் சிறிதளவு கூட 1% கூட ரிஸ்க் கிடையாது. நம்ம பேஷண்ட்ஸ் அப்படி தான் சூஸ் பண்ணுறோம். இதில் எல்லா மாரடைப்பு பேஷண்ட்ஸுக்கும் எல்லா அடப்புகள் உள்ள பேஷண்ட்ஸையும் நம்ம எடுத்து பண்ணுறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டே வர்ற பேஷண்ட்டை எல்லாம் அவங்களோட ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறோம். அவங்களோட எக்கோ எப்படி இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இசிஜியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அவங்களோட பிளட்டில் என்சைம்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கு, அவங்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆன்ஜியோ சிடியில் எவ்வளோ பிளட் வெசலில் பிளாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பேஷண்ட்டை ஒரு ட்ரையல் போட்டு நமக்கு பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதாவது கரோனரி பிளட் ஃப்ளோ ஆக்மெண்டேஷன் சொல்லுவோம், இது டயஸ்டாலிக் ஆக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம பேஷண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். இதில் பயம் கிடையாது, ரிஸ்க்கு கிடையாது. பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யணும்னா அவங்கவுங்களோட ஹார்ட் பம்பிங் திறனை பொறுத்து, எல்வியோட எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதை பொறுத்து அவங்க ரிஸ்க் மாறும். சில பேருக்கு ஹை ரிஸ்க் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் எல்லா சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் ரிஸ்க் தான். இது நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர். இதில் ரிஸ்க் பெருசாக ஒன்றுமே சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ட்ரீட்மெண்ட் போஸ்ட் பண்ணும்போது தூங்கிடுவோம். ராஜா இந்திரிங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு கடைசியில் 1 மணி நேரம் கழிச்சு முடியும் போது நிறைய பேஷண்ட்ஸுக்கு எழுப்பி தான் விடுவோம். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பேஷண்ட் இன்ஃபேக்ட் தூங்கிடுவாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட். இதில் எந்த வலியும் கிடையாது, வேதனையும் கிடையாது, ரிஸ்க்கும் கிடையாது, பயமும் கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இதில் தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.